நிறைய மக்களுக்கு சந்தேகம் உண்டு. ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதுமா, இல்லை என்றால் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா? 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் எதை நாங்கள் வைப்பது? 9ஐ தேர்வு செய்வதா அல்லது 11ஐ தேர்வு செய்வதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய தினத்தை நெருங்கியிருக்கிறோம். நாம் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே, குறிப்பாக ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பிருந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்து இதனுடைய நாளினுடைய சிறப்புகளை எல்லாம் அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள். நிறைய மக்களுக்கு சந்தேகம் உண்டு. ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதுமா, இல்லை என்றால் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா? 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் எதை நாங்கள் வைப்பது? 9ஐ தேர்வு செய்வதா அல்லது 11ஐ தேர்வு செய்வதா? 9, 10 வைக்கட்டுமா அல்லது 10, 11 வைக்கட்டுமா என்று சிலர் கேட்பதை பார்க்கிறோம். முதல்ல அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்குங்க. இந்த காணொளியில் நான் முழுமையாக இதனுடைய விவரத்தை சொல்ல போகிறேன். கடைசி வரை இதை முழுமையாக பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலத்திலும் ஆஷூராவுடைய நோன்பை, முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பை வைத்தார்கள். மதினாவிற்கு வந்ததற்கு பிறகும் வைத்தார்கள். மதினாவுக்கு வந்த சமயத்தில் தான் யூதர்களை சில பேர் பார்த்தார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் அவங்களும் 10வது நாள் நோன்பு இருந்தாங்க. அப்போ தான் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்கள் நோன்பு இருக்கீங்க, என்ன காரணம்? அதான் மக்கள் சொன்னது, மூசா அலைஹிஸ்ஸலாமை இந்த நாள் தான் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிரௌனிடத்திலிருந்து, அதற்கு நன்றி செய்யும் பொருட்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க, இவர்களை விட நாம் மூசா நபிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். எனவே அடுத்த ஆண்டு நாமும் நோன்பு இருப்போம். ஆனால் ஹாலிஃபு அல் யஹூத, யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அவங்க 10வது நாள் மட்டும் வைக்கிறாங்களா, நீங்கள் அதுக்கு மாற்றமாக 10வது நாளோடு சேர்த்து ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய முக்கிய செய்தி என்னவென்றால், அவர்களை போன்று நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய செயலில் கொஞ்சம் அவர்களை விட்டு வித்தியாசம் தெரிய வேண்டும். எனவே தான் ஹதீதுகளில் வந்திருக்கிறது, நீங்கள் ஒரு காலமும் யூதர்களுக்கோ நசாராக்களுக்கோ நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள். அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது, வான்முறை இருக்கிறது. நான் வல்ல அல்லாஹ்விடத்திலிருந்து இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொல்கிற மாதிரி அந்த வான்முறையும் வல்லல் நபியும் காட்டிய வழியிலே நாம் நிலைத்திருப்பதற்கு முயற்சிப்போம் என்பதை நபிகள் கற்றுத்தந்தார்கள். எனவே தான் ஹதீஸில் வந்திருக்குது, தாடி வளர்ப்பது தான் நம்முடைய வழக்கம், வழிமுறை. மீசையை கத்தரிப்பது தான் நம்முடைய வழக்கம். ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் நடக்கக்கூடாது. அது வேறு யாரோடைய நடைமுறை. மீசையை பெருசாக வளர்த்துக்கிட்டு தாடியை ஃபுல்லாக கத்திரிச்சுக்கிட்டு அல்லது மொத்தமாக மடித்து கொண்டிருப்பது அது நம்முடைய வழக்கம் அல்ல, அது வேறு சிலருடைய பழக்கம். அதற்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த சமுதாயத்திற்கென்று, முஸ்லிம் சமூகத்திற்கென்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கிறது. வழிகாட்டி நூலாக அல் குர்ஆன் இருக்கிறது. அதற்கு விளக்க உரையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுதான் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டி. இப்போ இந்த புரிதலோடு இந்த விஷயத்திற்குள்ளே நாம் வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சூமு யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே நீங்கள் எல்லோரும் நோன்பிருங்கள். வஹாலிஃபு ஃபீஹி அல் யஹூத, யூதர்களுக்கு அதிலே மாற்றம் செய்யுங்கள். அவங்க ஒரு நாள் மட்டும் வைக்கிறாங்க. எனவே சூமு கபுலஹு யௌமா அவு பாதஹு யௌமா, ஒரு நாள் முன்னாடி சேர்த்தி வைங்க அல்லது ஒரு நாள் பின்னாடி சேர்த்து வைங்க. இந்த ஹதீதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது நாள் முதல்ல சொல்கிறாங்க, அடுத்து 2வது தான் 11வது சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 9வது நாளை தேர்வு செய்வது சிறப்பு. 11வது நாள் தேர்வு செய்வதை விட, அதாவது 9, 10 வைப்பது தான் 10, 11 வைப்பதை விட சிறப்பு என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஒன்று.
இன்னொரு முக்கியமான காரணம், 3 காரணம் நான் இதை சொல்லுவேன். 9, 10 வைப்பது சிறப்பு என்பதற்கு 3 காரணங்கள் சொல்லுவேன். அதிலே முதல் காரணம், ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது முதன்மைப்படுத்துவது எதை என்றால், நீங்கள் ஒரு நாள் முன்னால் வையுங்கள், இல்லை என்றால் ஒரு நாள் பின்னால் வையுங்கள். இப்போ வார்த்தையே நமக்கு சுட்டி காட்டுகிறது 9, 10 சிறப்பு, வாய்ப்பில்லாதவர்கள் 10, 11. அந்த ரெண்டாவது தான் அதை தேர்வு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் இருக்கும் பொழுதே சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ல இன் பகீத்து இலா காபில் ல அசூமன்ன தாசிஅன். நாங்கள் சொல்லலாம், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் 9வது நாளையும் சேர்த்து வைப்பேன். 10வது நாள் வைப்பது ஆஷூராவுடைய தினம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10வது நாள் சிறப்பிற்குரிய நாள், அதுதான் ஆஷூராவுடைய தினம். இப்போ ஹிலாஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவா, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்மளுடைய செயலில் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு வெளிப்பட வேண்டும். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் இருந்தா 9வது நாள் வைப்பேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்போ இந்த ஹதீஸும் 9, 10 வைப்பது தான் சிறப்பு என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு நாள் முன்னாடி வைங்க அல்லது ஒரு நாள் பின்னாடி வைங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம் அவர்களே சொல்லுகிறார்கள், நான் அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தேன்னா 9வது நாள் சேர்த்து வைப்பேன்றாங்க. அப்போ 9, 10 சிறப்பு என்பதற்கு இந்த ஹதீஸும் முக்கியமான காரணம். 3வது விஷயம், 9, 10 தேர்வு செய்வதற்குரிய முக்கியமான நோக்கங்களின் 3வது விஷயம், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாளைக்கு என்ன நடக்குது என்பது இல்லை, அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியாத நிலையிலே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். என்னவெல்லாமோ நடந்து விடுகிறது. மரணம் மனிதர்களை ஒவ்வொருவரையும் துரத்தி கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை நம்பி இருக்கிறோம். மௌத்தை நம்பிதான் வாழ்க்கை, அதிலே மாற்றுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மரணம் வரதான் போகுது. ஆனால் ஒரு நாள் பிந்துவதை விட ஒரு நாள் நாம் முந்திவிட்டால் இதனுடைய மொத்த பலனையும் பெற்றுக்கொள்ளலாமே. வச்சுக்கங்களேன், 9வது நாள் நோன்பு வச்சுட்டோம், 10வது நாள் நோன்பு வச்சுட்டோம், பூர்த்தியாகிவிட்டது, முடிந்து விட்டது. 11வது நாள் சேர்த்து வைக்கிறது அடுத்த நாள் தானே. அந்த அடுத்த நாளைக்குள்ள எதுவும் நடக்காமல்ல, அந்த 11வது நாள் வருவதற்குள்ளால் எதுவும் நடக்காமல்லவா. அதனாலே 9ஐ தேர்வு செய்து 10ஓடு அதை இணைத்துக் கொள்வது என்பது சிறப்பு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ 11வது நாள் சேர்க்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கறத பார்க்கறது எனக்கு தெரியுது. வைக்கலாம். யாருக்கென்றால் 9வது நாள் நோன்பை வைப்பதற்கு நெருக்கடியான சில சூழல் அல்லது ஏதோ சில தேவைகள் அவரை நெருக்கியது, ரொம்ப வேற வழியே இல்லை, அந்த நாள் நோன்பு வைக்க முடியாதுன்ற சூழல். அப்படி இருக்கும் பட்சத்திலே அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் 9வது நாளை விட்டுவிட்டு 10ஐயும் 11ஐயும் வைத்துக் கொள்ளலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் 9வது நாளை தேர்வு செய்து 9லும் 10லும் வைப்பதுதான் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த காணொளியின் வழியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரிந்திருப்பீர்கள். 9, 10 என்ற இந்த 2 நாட்கள் மிக உன்னதமான நாட்கள். 10, 11ஐ தேர்வு செய்வதை விட 9வது நாளையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளையும் 10வது நாளையும் தேர்வு செய்வது சிறப்பு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லா வருடமும் இதுதான். இந்த ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 1446வது வருடம் இந்த வருடம், 2024வது வருடம் இந்த வருடம் வரக்கூடிய நாளைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை 9வது நாளாக இருக்கிறது, புதன்கிழமை 10வது நாளாக இருக்கிறது. எனவே செவ்வாய்க்கிழமை பகலிலும் புதன்கிழமை பகலிலும் நோன்பிருந்து இந்த 2 நாளுக்குரிய மிகச்சிறந்த சிறப்புகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எல்லா மக்களும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் துணை செய்யட்டும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.